அலைவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்ற தாட்னா, நம்ம இந்தியாவில் பயன்படுத்திகிட்ருக்கு நெட்வொர்க். இப்போ நம்ம இந்தியாவில் எந்தெந்த நெட்வொர்க் தெரியுங்களா? ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்குது, வோடாஃபோன் இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் மெயினாக நான் இருக்குது. இது எப்படி நம்ம நெட்வொர்க்லாம் செயல்படுது? அங்கங்கே டவர் வச்சு, டவர் மூலமாக நம்மளுக்கு ஃபோன் கனெக்ஷன் ஆகட்டும், இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே இப்படி தான் நம்ம நாட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் ஏர்டெல் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஜியோ வந்து 40% ஷேர் ஹோல்டர் அவங்க கையில் இருக்குது. ரெண்டாவதாக ஏர்டெல் வந்து 30% ஷேர் ஹோல்டர் அவங்க வச்சுருக்காங்க. 20% ஷேர் ஹோல்டரை வோடாஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது 10% தான். அதுதான் தோராயமாக புள்ளியமாக பார்த்தா 8% தான் வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்ல 10% தான் பிஎஸ்என்எல் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக பிஎஸ்என்எல் தான் நல்ல ஸ்டஃப்பாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பிஎஸ்என்எல் டவர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஷேர் ஹோல்டர் வைஸ் ஜியோ டாப்பில் இருக்குது, அடுத்து ஏர்டெல் இருக்குது, அடுத்து வோடாஃபோன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு. அது என்னென்னா, நிறைய மீம்ஸ் இப்போ நீங்களாம் பார்த்துருக்கலாம். டாட்டா வர போகிறாரு, கதற விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த குட் நியூஸ் அதுதான். என்னென்னா, நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் டாட்டாவும் டைப் வச்சு பிஎஸ்என்எல்லை டெவலப் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பிஎஸ்என்எல்லை பொறுத்தவரைக்கும் நிறைய இடத்துல 4G கிடையாது, எல்லாம் 3G தான். ஸோ 4G + 5G வரைக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு நியர்லி 15,000 கோடி டாட்டா வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி தெரியுங்களா? ஏன்னா அந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3 பேரும் மோனோபாலி மாதிரி தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க வச்சது தான் ரேட்டு, அப்படி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து நிறையா பிலோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா இப்போ இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு தெரியுங்களா? இந்திய லெவலில் 2.5 லட்சம் சிம்மு போர்ட் ஆகிருக்கு. இது மற்ற நெட்வொர்க்லேருந்து பிஎஸ்என்எல்லுக்கு போர்ட் ஆகிருக்கு. இது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுங்களா? அதை விட பெரிய சாதனை, 25 லட்சம் நியூஸும் வந்து பிஎஸ்என்எல் விற்றுருக்காங்க இந்த லாஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே. இது மிகப்பெரிய மாற்றம் நம்ம நெட்வொர்க் ஃபீல்டில் இந்தியாவில். சரி, இதே இந்த பிஎஸ்என்எல் பயங்கரமாக டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் மாற்றம் நிறையா வரும். ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம டாட்டா வந்து எடுத்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பிஎஸ்என்எல் பெஸ்ட்டு, ஆனால் சாஃப்ட்வேர் வைஸ் வந்து நம்ம டாட்டா பெஸ்ட்டு. ஸோ ரெண்டும் கை கோத்தாங்கன்னா பயங்கரமான இதில் போயிடும். ஆனால் இப்போ சமீப காலமாக, இந்த ஒரு வார காலமாக இன்னொரு நல்ல செய்தி காதில் வந்துக்கிட்டு இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது என்னன்னு தெரிஞ்ச யாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் எலான் மஸ்க். இவர் யாரா? டெஸ்லாவோட ஓனர் ஆச்சு. காருக்கு இவருக்கு நெட்வொர்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அவர் ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுருக்காரு. நம்ம நாட்டில் இருக்க நெட்வொர்க்கும் அந்த நெட்வொர்க்குக்கு என்ன வித்தியாசம்? நம்ம நாட்டில் இருக்க நெட்வொர்க்கெல்லாம் டவர் மூலமாக தான் எல்லாத்துக்கும் அந்த நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் டெஸ்லா அவங்க எலான் மஸ்க் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் எப்படின்னா, டைரெக்டாக நம்ம சேட்டலைட்லேருந்து த்ரூ ஃபோனுக்கு டைரெக்டாகவே வரும். ஸோ இதில் இருக்கிற ஃபாஸ்ட்டாக அது கூட ஜாஸ்தியாக வரும். இப்போ கரண்டாக நம்ம நாட்டில் ஆவரேஜ் டவுன்லோட் ஸ்பீடு வந்து 90 Mbps, ஆவரேஜ் அப்லோட் ஸ்பீடு வந்து 9 Mbps. இதுதான் ஆவரேஜ். சில இடத்துல கூட இருக்கும், குறைச்சிருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான் ஆவரேஜாக சொல்கிறேன். இதே டைரெக்டாக நம்ம சேட்டலைட்லேருந்து ஃபோனுக்கு வரும்போது மினிமமாக 300 Mbps கிடைக்கும்.
அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக எலான் மஸ்க் யூஸ் பண்ணிட்டுருக்கிற டெக்னாலஜி இதுதான். இப்போது எலான் மஸ்க் வந்து நம்ம டாட்டா அண்டு பிஎஸ்என்னோட டையப் வச்சுக்க போகிறது தான் நியூஸ் வந்திருக்கு. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆச்சுன்னா அது மிகப்பெரிய புரட்சின்னு கூட சொல்லலாம், இன்டர்நெட் புரட்சின்னு கூட சொல்லலாம். அப்படி வந்துச்சுன்னா 2025 பார்த்தீங்கன்னா அது ஒரு வார் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கெல்லாம் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன்லாம் கதி கலங்கி அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக கம்மி விலைக்கு கொண்டு வருவாங்க. இப்படி டாட்டா, எலான் மஸ்க், நம்ம கவர்மெண்ட் 3 டைப் வச்சாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பிஎஸ்என்எல் பெஸ்ட்டாக இருக்குது, சாஃப்ட்வேர் வைஸ் டிசிஎஸ் பெஸ்ட்டாக இருக்குது, அதை டாட்டா பெஸ்ட்டாக இருக்குது, அந்த நெட்வொர்க் டெக்னாலஜியில் டாப் மோஸ்ட்டில் இருக்குது எலான் மஸ்க். ஸோ 3 கை கோத்துச்சுன்னா பிஎஸ்என்எல் லெவல் வேறு எங்கேயோ போயிடும். ஸோ இந்த 3 பேர் டையப்பும் வச்சுக்கணுன்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. அப்படி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நெட்வொர்க்குங்கிறது மிக சாதாரண விஷயமாக ஆகும். இப்போயும் நிறைய பேருக்கு சாதாரண விஷயந்தான். பட் இப்போது இந்த ப்ரைஸ்லாம் ஏற்றுனாங்களே, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஈஸியாக மிக அதிக வேகமான நெட்வொர்க் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.